பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சிஸ்டர்ஸ். இந்த புதிய ஆண்டு 2024 ஆண்டவர் நமக்கென்று நிறைய ஆசீர்வாதங்கள் வச்சுக்கிறாரு. பர்சனலா இல்ல நம்ம ஃபேமிலிக்கு அப்படின்னு இல்லாம பொதுவா ஜென்ரலாவும் ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதங்கள் வச்சுக்கிறாரு. அதுல ஒரு ஆசீர்வாதம் தான் பக்தி உள்ளவர்களே கர்த்தர் இந்த ஆண்டுல அநேகரை வந்து தமக்காக தெரிந்து கொள்ள போகிறார். அந்த ஆசீர்வாதத்தை பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம். சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். பொதுவா பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆசீர்வாதம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மட்டும் இல்ல, நம்மள ஒரு சில நேரம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நெருங்கியவங்க, நம்மளை நேசித்தவங்க, இந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா, ஆனா ரொம்ப ஆண்டவர் அல்லாம அடுத்த இதுல வந்து ரொம்ப பக்தியா இருப்பாங்க. ஆண்டவர் இந்த இடத்துல பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டாராம். அப்போ ஆண்டவர் வந்து அந்த இடத்துல ஒரு சில அந்த மாதிரி ஆட்களும் ஆண்டவர் இந்த வருடத்துல நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட் அவுட் எடுத்துக்கோங்க. யார் யாரெல்லாம் ஓகே இவங்கெல்லாம் வந்து பிற பிற மதத்திலயோ சரி, பிற வழிபாடுகள், சிலை வழிபாடுகள் எல்லாம் நிறைய வந்து இவங்க இதுல ரொம்ப பக்தியா இருக்காங்க, இதெல்லாம் ஆண்டவர் அல்லாம இவங்களெல்லாம் மாத்தவே முடியாதுன்னு ஒரு சில பேர் ரொம்ப காமனா இருப்பாங்க. எனக்கு எல்லாமே சம்பந்தம் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் பார்த்தா இல்ல, அவங்களுடைய கொள்கையில கரெக்டா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லைன்னா உங்க கூடயே இருக்கவங்க, இந்த மாதிரி எதனா நீங்க லிஸ்ட் அவுட் எடுங்க. இந்த வருடத்துல தேவன் அவர்களை தமக்காக தெரிந்து கொள்ள போகிறார். அதனால இந்த ஆசீர்வாதத்துக்காக தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். நம்ம உதாரணமா பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆண்டவர் வந்து பக்தி உள்ளவங்களை தெரிந்து கொண்டாருன்னு சொல்லிட்டு நம்ம வேதத்துல நம்ம ஒருத்தவங்களை பத்தி பார்க்கலாம். அது வந்து யாருன்னு அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவர் வந்து யூதர். அந்த யூதர் முறைமையில ரொம்ப பக்தி வைராக்கியமா இருந்ததான ஒரு நபர் தான். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 5-6 நம்ம பார்க்கலாம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஆக்சுவலி இவர் வந்து எல்லாத்துலயும் அவருடைய கொள்கையில ரொம்ப பெர்ஃபெக்டா இருந்திருக்குதான ஒரு நபரை ஆண்டவர் வந்து தெரிந்து கொண்டிருக்காரு. இப்ப வந்து ஆண்டவர் வந்து ஒரு சமீப காலமா வந்து ஆண்டவர் தந்த ஒரு 2 சொப்பனங்களை வந்து உங்களோட ஷேர் பண்றோம். என்ன அப்படின்னா, ஒரு முறை வந்து நானும் ஜெமி வந்து ஒரு இடத்துல ட்ராக்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கே தெரியும், நம்மளால வந்து ரொம்ப வெளிப்படையாலாம் ரொம்ப போய் ட்ராக்ஸ் வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா நிறைய எதிர்ப்புகள் வந்து இருக்கு. அதனால எங்க வீட்டு முன்னாடி, அது வந்து எங்க வீடு மாதிரி இருக்கு, எங்க வீட்டுக்கு முன்னாடி ஆனா ரோடு மாதிரி இருக்கு, அந்த இடத்துல நின்று நாங்க வந்து கொடுத்துட்டு இருக்கோம். கொஞ்சம் தூரத்துல என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து அங்க அவங்களும் வந்து நின்றுட்டு இருக்காங்க, யாரும் அட்டாக் பண்ற மாதிரி வந்துடக்கூடாது அப்படின்னு பாக்குற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல வந்து தெருல போறவங்களுக்குலாம் அங்க கொடுக்குறோம். அவங்க வாங்கிட்டு அடுத்த தெருக்களுக்குலாம் போயிருக்காங்க ட்ராக்ஸை படிச்சுட்டு. அந்த அந்த தெருவுல இருந்த யாரோ ஒரு 2 பேரு ரொம்ப பக்தியானவங்க ஒரு 2 பேர் அதை பார்த்துட்டு கத்திட்டே வராங்க. அங்கிருந்து அந்த ட்ராக்ஸை படிக்கிறவங்கள பார்த்து யார்கிட்டயோ வந்து 2 ட்ராக்ஸை வாங்கிட்டு, எங்கிட்ட இருந்து அவங்க வாங்கல, யாரோ படிச்சவங்கள பார்த்து அவங்க கையில இருந்து வாங்கிட்டு, இது யார் இந்த ட்ராக்ஸ் எல்லாம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே வராங்க. உடனே நானும் ஜெமியும் வந்து பாக்குறோம். என்னுடைய ஹஸ்பண்ட் அவர் அங்க இருந்து பாத்துட்டு இருக்காரு. என்ன செய்யறேன்னு தெரியல எங்களுக்கு. இவங்க ரொம்ப அட்டாக் பண்ற மாதிரி பக்கத்துல நெருங்குற மாதிரி வர்றாங்க. அப்ப நாங்க நினைக்கிறோம், எப்பனாலும் ஆண்டவர் நம்மள பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கோம். திடீர்னு பாத்தீங்கன்னா வானத்துல இருந்து ஒரு ஒளி வருது. ஒளி வந்ததுமே அப்படியே அவங்க முழங்கால் படிடுறாங்க. முழங்கால் படிட்டு, ஆண்டவரே நீர் தான் கர்த்தர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த நேரமே அவங்க இருதயம் வந்து மாற்றப்படுது. அப்படியே அப்போஸ்தல பவுலுக்கு நடந்த மாதிரி சவுல் வந்து அப்படியே பவுலா மாறாரு. ஒரு ஒளி தான் வானத்துல இருந்து ஒரு ஒளி வந்ததுமே அவர், ஆண்டவரே நீர் என்ன அவ்வளவு நாள் யூத மார்க்கத்துல பக்தி வைராக்கியமா இருந்தவர், அவருக்கு யாருமே ஏசு கிறிஸ்து தான் அப்படின்னு போதிக்கல, ஏசப்பாவே டைரக்டா வந்து காட்சி கொடுக்குறாரு. அந்த மாதிரிதான் அவங்க 2 பேரும் வந்து கர்த்தரே நீங்க தான் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இது பண்றாங்க. அப்புறம் இன்னொரு முறை ஒரு சொப்பனத்துல வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ரொம்ப வந்து ஒரு பிற மதத்துல ஒரு ரொம்ப பக்தியா இருந்த ஒருத்தர் வந்து ஒரு ஒரு சாமியார் மாதிரி ஒருத்தரை கூட்டிட்டு ஒரு மலைக்கு போறாரு, ஒரு பலி செலுத்துற அந்த மாதிரி ஏதோ ஒரு ரிச்சுவல் பண்றதுக்காக வந்து போறாரு. அப்ப போகும்போது அவ்வளவு நாள் வந்து அவர் அதுக்குள்ளேயே ஊறி போய் இருக்கிறவர் தான். ஆனா அந்த டைம் வந்து அந்த சாமியார் மாதிரி அவர் வந்து சொல்றாரு, திடீர்னு பார்த்துட்டு, இல்ல இனிமே வந்து
உனக்கும் வந்து இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, நீ வேற வேற இதை சேர்ந்தவன், நீ வேற இதா போற அப்படின்னு சொல்றாரு. டக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா அவர் மேலேயும் இதே மாதிரி ஒரு வெளிச்சம் வருது. அவர் அப்படியே வந்து கம்ப்ளீட்டா ஆண்டவருடைய பிள்ளையா வந்து மாறாரு. இந்த மாதிரி தான் நிறைய பேர். அதுவும் முக்கியமா ஆண்டவர் வெளிப்படுத்த என்னன்னா, அநேக பக்தியுள்ள ஆண்களே கர்த்தர் வந்து தெரிந்து கொள்ள போயிறார் அந்த வருஷத்துல. ஏன்னா நிறைய சகோதரிகளுக்குள்ள ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரகசியமா வந்து ரகசிய கிறிஸ்தவங்களா இருக்காங்க. எதுக்காகனா அவங்க வீட்டுல உள்ள ஆண்கள் வந்து ரட்சிக்கப்படாததுனால. இன்னைக்கு நம்ம பொதுவா சபைகள்ல பார்த்தோம் அப்படின்னா எல்லா சபைகள்லயுமே பெண்கள் தான் அதிகமா இருப்பாங்க, ஆண்கள் பகுதி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா ஆண்டவர் வந்து இந்த ஆண்டுல அநேக பக்தி வைராக்கியம் உள்ள பெண்களையும் தெரிந்து கொள்வார், இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனா ஆண்களை வந்து அதிகமா ஆண்டவர் தெரிந்து கொள்ள போறாரு. ஏன்னா அவங்க உங்களுக்கே வந்து ஜென்ரலா தெரியும் நம்ம ஊர்ல வந்து ஒவ்வொருத்தவங்க எவ்வளோ இதோட இருக்காங்க அப்படின்னு. அப்ப அவங்கள ரட்சிக்கும் போது ஆண்டவர் வந்து ஒரு பெரிய ஒரு குடும்ப தலைவரை பிடிச்சோம் அப்படின்னா அந்த குடும்பம் வந்து மாற்றப்படும். ஈஸியா அந்த வந்து மாதிரி ஆண்டவர் தான். மாத்திடுவாரு. அதே மாதிரி ஒரு கம்யூனிட்டில ஏதோ ஒரு சொசைட்டில ஒரு நல்லா பெரிய ஆட்களா ஆனா வைராக்கியமா அவங்க இருக்காங்க. சொன்னா கேக்குற மாதிரி ஆட்களை சொல்லக்கூடிய இடத்துல, இப்போ அப்போஸ்தலன் பவுல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ஒரு சொல்லக்கூடிய இடத்துல அவர் சொன்னா ஒரு 10 பேர் 20 பேர் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துல அவர் இருந்தாரு. அதனால அந்த மாதிரி ஆண்டவர் வந்து பக்தி வைராக்கியம் உள்ள ஜனங்களை இந்த ஆண்டுல அநேகரை கொண்டு வர போறாரு. அதை நம்ம கண்களால பார்க்க போறோம். நீங்களும் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க அந்த அவங்க நேம்ஸ் எல்லாம் எழுதி வச்சு விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா இந்த ஆண்டுல ஒரு பெரிய அற்புதங்கள் நடக்க போகுது. நீங்க கூட ரொம்ப நாள் சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவரே இது என்ன இப்படியா இருக்கு, இவங்க இவ்ளோ நம்ம ஜெபிக்க ஜெபிக்க அவங்க இன்னும் அதிகமா அவங்களுக்குள்ள இதுல முறைமையின்படி அவங்க போய்க்கிட்டே இருக்காங்களே, நம்ம என்ன சொல்றது, எப்படி பண்ணனே நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஒரு வார்த்தையை சொல்லி மட்டுமே நீங்க ஜெபம் பண்ணுங்க. பக்தி உள்ளவங்களே தேவன் நீங்க தெரிந்து கொள்றீங்க, இவங்களும் பக்தியா தான் இருக்காங்க, நீங்க இவங்களை தெரிந்து கொள்ளுங்கன்னு சொல்லி நம்ம இந்த வருஷத்துல நம்ம இந்த வார்த்தையை சொல்லி நம்ம துவக்கத்துல இருந்தே நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமா இந்த ஆண்டுக்குள்ள நிச்சயமா ஆண்டவர் வந்து அவங்கள வந்து எப்படினாலும் அவங்கள வந்து ஆண்டவர் தொடுவார். நம்ம விசுவாச கண்கள்ல பார்க்கணும். அவங்க அதுல காமிக்கிற வைராக்கியத்தை அப்படியே ஆண்டவர்கிட்ட இதுல காமிச்சாங்கன்னா எத்தனை கோடி ஜனங்களை அவங்க ஆதாயம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம விசுவாச கண்கள்லயே நம்ம பார்க்கும்போது நிச்சயமா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ அநேகருக்கு வந்து அவங்களுக்கும் இந்த ஜெபிக்கிறதுக்கு வந்து இது வந்து பிரயோஜனமா இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.